ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சிடலாம். உங்க குழந்தைங்க டெய்லி லஞ்ச் பாக்ஸுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை கேக்குறாங்களா? அப்போ இனி இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு கொடுங்க. ஆயில் கம்மியா இருக்கும். அதே டைம்ல டேஸ்டும் சூப்பரா இருக்கும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? கடாயில ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. இது கூடவே 5 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டா தாளிச்சுக்கோங்க. 2 பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் தூள் எல்லா இடமும் படுற மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். இனி இது கூடவே லைட்டா தண்ணி தெளிச்சு நம்ம மூடி போட்டு வேக வைக்க போறோம். கேஸ லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. 5ல இருந்து 7 நிமிஷத்துலயே உருளைக்கிழங்கு நல்லா வெந்துரும். இதே மாதிரி லைட்டா பெரட்டி விட்டுட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நீங்க செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிரும். உருளைக்கிழங்கு இந்த ஸ்டேஜ்ல நல்லா மசிஞ்சு இதே மாதிரி வந்துரும். இனி நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த மசாலா உருளைக்கிழங்குல பிடிக்கிற மாதிரி கேஸ லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா பெரட்டி எடுத்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடும். உருளைக்கிழங்கை பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பா அந்த உருளைக்கிழங்கு வறுவல் பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி டெய்லி ஒரு ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.